சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் திரிபுவனத்தில் இருக்கிற காளியாம்பா கோயிலில் அங்கே இருந்த காவலாளியான அஜித் என்பவர் நகை திருடி விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு போலீஸ் அராஜகத்தால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதை நாம் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆக இப்போ இதிலிருந்து நாம் மீளணும்னா இது போன்று தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது ஒன்று ரெண்டு கிடையாது. சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் இந்த மாதிரி நிறைய போலீஸ் அராஜக கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு என்ன காரணம்னா நாம் நம்மை ஆளவில்லை. அடிப்படையான காரணம் அதுதான். நாம் ஆளப்படுவது பிராமணியத்தாலும் தெலுங்கர்களாலும் தான். இது கடந்த 700 வருஷங்களாக தமிழ்நாட்டை தமிழர் ஆளவில்லை. இதற்கு பின்னால் இருக்கிறவன் பிராமணன் தான். ஆனால் இன்றைக்கி நாம் சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக வந்தேரிகளால் ஆளப்படுகிறோம். இந்த நிலை மாறும்போது தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் தமிழகத்தில் கேள்விப்படாது, நடக்காது. எனவே இது எல்லோரும் என்னென்னா இது போன்ற செய்திகளை கடந்து போகாமல் இந்த நிலையை மாற்றுவதற்கு என்ன செய்யணும், நம்மை நாம் ஆளுகின்ற நிலையை கொண்டு வரணும். அதுதாங்க நம்ம இதிலிருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் எடுக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் என்னென்னா தமிழகத்தை தமிழர் தான் ஆள வேண்டும். அப்படி அது நிகழும் வரை இது போன்ற துர்சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ நாம் ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அப்போ பின்னால் யார் இருக்காங்கன்றதை நோண்டி கொண்டு போயிட்டு கண்டு அந்த மூலத்தையே நாம் தண்டனைக்கு உட்படுத்துவோம், கடுமையான தண்டனைக்கு உட்படுத்துவோம். அதனால் இந்த மாதிரி திருப்பி ஒருவர் நடக்கவே முடியாத அளவுக்கு நாம் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்குவோம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்ற அடிப்படை உண்மையை உணர்ந்து அதுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வது தான் இப்போ நம்ம மேற்கொள்ள வேண்டிய பணி.